வணக்கம். நாங்கள் ஈசி உறுப்பினர் பக்கத்தில் இருக்கிறோம். சிஎல்எஃப் சுயவிவரத்தில் முதல் தேவையை நாங்கள் பூர்த்தி செய்துவிட்டோம். அனைத்து களிலும் ஈசி உறுப்பினர்களைச் சேர்த்துள்ளோம். இரண்டாவது தேவை அலுவலக பொறுப்பாளர்கள், தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் இருக்க வேண்டும். இப்போது அதை சரிபார்ப்போம். நாம் அம்புக்குறியை கிளிக் செய்து நமது கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் சரிபார்க்க வேண்டும். இங்கே ஜெய் ஸ்ரீராம் சுய உதவிக் குழுவில் எங்கள் குடியிருப்பாளர் தெரியும். இங்கே எங்கள் பொருளாளர். நாம் இங்கே செயலாளரையும் பார்க்கலாம். உங்கள் கள் மாறவில்லை என்றால் அவர்களை கையொப்பமிடச் செய்வதன் மூலம் உங்கள் தேவையை பூர்த்தி செய்யலாம். உங்கள் கள் மாறியிருந்தால் நீங்கள் திருத்து என்பதை கிளிக் செய்து அவற்றை செயலற்றதாக மாற்ற வேண்டும். அவர்களின் நிலை. உதாரணமாக, அவர் ஒரு செயலாளராக இருந்தால், இன்று முதல் இயல்பு நிலையாக அவரது செயலற்ற நிலை உங்களுக்கு தெரியும். அது எப்போது செயலற்றதாக மாறியது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் அதை செயலிழக்கச் செய்தவுடன் அதை சேமிக்க வேண்டும். இங்கேயும் நீங்கள் தேதியை வழங்க வேண்டும். நமது நிலை சுறுசுறுப்பாக இருந்தால் அதை நாம் சுறுசுறுப்பாக ஆக்குகிறோம். இவரும் ஒரு கையொப்பமிட்டவர், எனவே கையொப்பமிட்டவருக்கு ஆம் என்று கூறி எப்போது இருந்து தேதியை கொடுப்போம். இது கையொப்பமிட்டவர். நாம் சேமி பொத்தானை கிளிக் செய்வோம். தரவு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்பட்டது. நமது செயலாளர் கையொப்பமிட்டவராக மாறிவிட்டார். திரும்பி வருவோம். ஸ்வாபிமான் மகிழா கிராம் சன்பிதானைச் சேர்ந்த எங்கள் செயலாளர் கையொப்பமிட்டு பச்சை நிற டிக் பெற்றிருப்பதை இங்கே காணலாம். இப்போது ஜெய் ஸ்ரீராமின் ஜனாதிபதியையும் கையொப்பமிடச் செய்வோம். அது திருத்தத்திற்கு செல்லும். கையொப்பமிட்டவருக்கு நாங்கள் ஆம் என்று கூறுவோம். நீங்கள் எப்போதிலிருந்து கையொப்பமிட்டுள்ளீர்கள் என்பதை தேர்ந்தெடுத்து சேமிப்பீர்கள். தரவு வெற்றிகரமாக புதுப்பிக்கப்படும். ஸ்ரீராம்பை சரிபார்க்கிறார். இங்கே நாங்கள் ஜனாதிபதியையும் கையொப்பமிட்டவர்களாக மாற்றியுள்ளோம். நாங்கள் ஏற்கனவே 2 கையொப்பதாரர்களை நியமித்துள்ளோம். முதல் தேவை என்னவென்றால் அனைத்து களும் ஈசி உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். இரண்டாவது தேவை 3 அலுவலக பொறுப்பாளர்களை கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவது தேவை ஒரு தலைவர், செயலாளர் மற்றும் ஒரு கையொப்பமிடுபவர் இருக்க வேண்டும். இந்த 3 பேரில் 2வரை நாங்கள் கையொப்பமிட்டுள்ளோம், எனவே அவர்களை கையொப்பமிட்டவர்களாக மாற்றியுள்ளோம். நன்றி.